الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையினால் இன்றைய இரவு தொழுகையினை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வின் மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்ளும் நோக்கத்தில் அல்லாஹ்வின் இல்லத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினத்தில இருந்து இகாபு துனூப், பாவங்களும் தண்டனைகளும் என்கிற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக சில செய்திகளை பார்த்துருவதற்கான முயற்சியை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். இந்த டாபிக் கொஞ்சம் ட்ரையான டாபிக் தான். ஒரு வரலாறு சம்பந்தமா இந்த நேரத்துல பேசணும் அப்படின்னா கொஞ்சம் வீரியமா சுறுசுறுப்பா கொண்டு போக முடியும். ஆனா நாம் எடுத்துக்கூடிய இந்த டாபிக் என்பது நாம் அறிய வேண்டிய தகவல். அதனால உங்களுக்கு கொஞ்சம் சோர்வு இருந்தாலும் உங்களை நீங்களே என்ன செஞ்சுக்கிறீங்க, உற்சாகப்படுத்திக்கிடுங்க. என்னால முயன்ற அளவு நானும் உற்சாகமா கொண்டு போறதுக்கு என்ன செய்யறேன், முயற்சி பண்றேன் இன்ஷா அல்லாஹ். நேற்றைய தினம் நம்ம பார்த்த விஷயம் என்பது என்ன அப்படின்னா, நேற்று நம்ம என்ன பார்த்தோன்றது யாருக்கா ஞாபகம் இருக்கா? நேற்றைய தினத்துல நம்ம பார்த்த விஷயம் என்பது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை பொறுத்த மட்டும் இல்ல, அதுல 1லிருந்து 700 மடங்கு என்ன செய்யறான், நமக்கு நன்மையில தரான். தீமையை பாவத்தை பொறுத்த மட்டும் இல்ல, நமக்கு ஒரே ஒரு தீமை ஒரே ஒரு பாவத்தை தான் கொடுக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம மீது என்ன செய்யறான், பெரும் கருணையாளனாக அருளாளனாக இருக்கிறான். அப்ப அந்த அடிப்படையில நாம நன்மையான விஷயங்கள்ல கவனம் செலுத்துறதோட தீமையான விஷயங்கள் என்ன செய்யணும், பெருத்த கவனம் செலுத்தணும். அதனாலதான் நேற்று நான் சொன்னேன், ஒரு முஸ்லீம் ஒரு மூமினுடைய பார்வை நன்மையான விஷயங்கள் அவன் கவனம் செலுத்துறதோட தீமையான விஷயங்கள் கவனம் செலுத்தணும். தீமையான விஷயத்தை கவனம் செலுத்துறதா தீமையை சேர்த்துக்கல்ல, தீமைய செய்யாம இருக்கிறதுக்கு. இந்த விஷயத்தை எடுத்து பார்த்தோமா, அதோட என்ன பார்த்தோம் அப்படின்னா, பாவங்களை நாம செய்யாம இருந்தாலும் நாம பழகிற மக்கள் பாவம் செய்பவர்களாக இருப்பாங்க அப்படின்னா அதை நாம சுட்டி காட்டல, நாம அந்த பாவங்களை அவங்க செய்கிற பொழுது கண்டிக்கல, தடுக்கல, அவங்க பாவம் செய்வதை நாம பொருட்படுத்தல, அவங்களோட நாம சகஜமா பழகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய தண்டனை நமக்கும் என்ன செய்யலாம், ஏற்படலாம் என்கின்ற அடிப்படையில நேற்றைய தினம் என்ன செஞ்சோம், இந்த தலைப்பு குறித்துண்டான ஒரு அறிமுக உரையை பார்த்தோம். இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இகாபு அக்லுல் ஹராம், ஹராமை சாப்பிடுவதனால் ஏற்படக்கூடிய உலக மற்றும் மறுமை ரீதியான தண்டனைகள். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் நம்மவர்கள் இபாத் விஷயங்கள்ல அமல்கள் விஷயத்துல காட்டக்கூடிய இந்த ஆர்வம் பேணுதல் பொருளாதார விஷயங்கள்ல காட்டுறாங்களா என்று பார்த்தால் அல்லாஹ் அருள் செய்த மக்களை தவிர ஏராளமானவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த குடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல, அதே மாதிரி பொருளாதாரம் ஈட்டுகிற விஷயத்துல, சம்பாதிக்கிற விஷயத்துல, பொருள் வாங்குற விஷயத்துல கொஞ்சம் ஹலால் ஹராமை கவனிக்காத, அது கவனம் செலுத்தாத ஒரு நிலைமை என்பது இருக்குது. இது மறுமை நாளுடைய அடையாளம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? மறுமை நாளோட அடையாளங்கள் ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதர் என்ன செய்வாரு, சம்பாதிப்பாரு, பொருளீட்டுவாரு, அது ஹலாலா ஹராமா என்பதை பொருட்படுத்த மாட்டார். காசு வந்தா போதும், பணம் வந்தா போதும், சம்பாதிச்சா போதும், சொத்து சேர்த்தா போதும், அது ஹலாலா ஹராமா என்பதை என்ன செய்ய மாட்டாரு, பெருசா மெனக்கிட மாட்டாரு. இது மறுமை நாளுடைய அடையாளங்கள் ஒரு அடையாளம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. அதனால இது ஒரு பேரழிவு, இது ஒரு பேராபத்து. இந்த பேரழிவு, இந்த பேராபத்து நம்மளுடைய வாழ்வில் வராம நாம் என்ன செய்யணும், கவனமா இருந்துக்கணும். கால் துட்டா இருந்தாலும் ஹலாலா இருக்கணும். நம்முடைய வாழ்வில் எந்த ஹராமான விஷயங்களும் என்ன செஞ்சிடக்கூடாது, கலந்து விடக்கூடாது என்பதில் பெருத்த கவனத்தோடு இருக்கணும். மேல இருக்கிற பெண்கள் யோசிடக்கூடாது, இன்னைக்கு வருமானத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, சொத்தை சேர்க்கிறது சம்பாதிக்கிறது சம்பந்தமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நமக்கு இன்னைக்கு இந்த டாபிக் இல்லை என்பது போல என்ன செய்யக்கூடாதுன்னா பெண்கள் இருந்துடக்கூடாது. அதாவது இன்னைக்கு ஒரு ஆண் சரியாக அவன் செயல்படுவதற்கு பெருத்த ஒரு துணையாக பெண் என்பவள் தான் இருந்தாக வேண்டும். ஹலாலான முறையில என்னுடைய கணவர், என்னுடைய வீட்டுக்காரர் வருமானத்தை கொண்டு வராரா, அதுல திருப்திப்பட்டுக்கணும். பத்தல போதல நீங்க எப்படியா சம்பாஷம் வந்தா போதும், எனக்கு இதை கொண்டு வந்துருங்க, அதை கொண்டு வந்துருங்க என்று பின்னாடி ஒரு பெண் ஒரு கணவனை, ஒரு ஆணை அழுத்துகிற பொழுதுதான் அந்த ஆண் என்ன செஞ்சிடறான் அப்படின்னா, ஒரு கட்டத்துல தவறுக்கு போகிற, ஹராமுக்கு போகிற ஒரு சூழல் உருவாகுகிறது. பெண் என்பவள் எப்படி இருக்கணும், மனைவி என்பவள் எப்படி இருக்கணும் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லி இன்னைக்கு பயான் ஆரம்பிக்கிறேன். ஹராம் விஷயத்தை பார்க்கிற பொழுது
அதன் மீது என்ன ஏற்படணும், ஒரு பெரிய ஒரு அருவருப்பு ஏற்படணும். ஹராமின் மீது என்ன செய்யணும், பெரிய அருவருப்பு ஏற்படணும். இன்னைக்கு ஹராமில் லயித்து போகிற ஒரு சூழல் உருவாகுகிறது. என் கணவனோட பைக்ல போனா ஜம்முன்னு சந்தோஷப்படக்கூடிய பெண்கள் தான் இருக்கிறாங்க. எங்க அம்மா வீட்டுக்கு போய் நான் இறங்கணும், என் கணவனோட பைக்ல போய் இறங்கணும், கார்ல போய் என்ன செய்யணும் இறங்கணும், என் அக்கா வீட்டுக்கு, என் அண்ணன் வீட்டுக்கு, என் தம்பி வீட்டுக்கு, அவங்களுக்கு முன்னாடி என் கணவனோட வண்டியில போய் நான் இறங்கினா போதும். அந்த வண்டி என் கணவர் எப்படி வாங்குறாரு, அது எனக்கு வேண்டியது இல்லை. எனக்கு வேண்டியது புதுசா நீங்க வண்டியை வாங்கிட்டு வாங்க, நீங்க ஒரு பைக்கை வாங்கிட்டாங்க, ஒரு காரை வாங்கிட்டு வாங்க. அவரு அந்த காரையும் அந்த பைக்கையும் வாங்குவதற்கு போதிய பொருளாதார வருமானம் இல்லாத பட்சத்திலும் பெருமைக்காக ஆடம்பரத்திற்காக லோன்ல, இன்ட்ரெஸ்ட்ல, இஎம்ஐல வாங்கக்கூடிய சூழல் என்ன செய்து இருக்குது. பெண் என்பவள், மனைவி என்பவள் அதையெல்லாம் பொருட்படுத்தாம இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. அதே போன்று வியாபாரமா இன்னைக்கு போறாங்க, கணவன்மார்கள் வியாபாரம் செய்யறாங்க, சரிங்களா. மனைவி என்பவள் அழுத்தம் கொடுக்குறா, எவ்வளவு காலம் தான் நம்ம வாடகை வீட்லயே இருக்கிறது, எவ்வளவு காலம் தான் நம்ம பிள்ளைங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்லயே படிக்க வைக்கிறது, எவ்வளவு காலம் தான் நாம இப்படியே இருக்கிறது, உங்களுக்கு சம்பாதிக்க துப்பு இல்லையா, உங்களோட இருந்த உங்க ஃப்ரெண்டு தானே, உங்களுடைய அண்ணன் தானே, உங்க தம்பியை தானே, பாருங்களேன் அவர் சொந்த வீடு கட்டி போயிட்டாரு, 2 3 சொந்த கடை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, உங்களுக்கு சம்பாதிக்க யோகிதம் இல்லையா என்று ஒரு பெண்ணானவள், ஒரு மனைவியானவள் பின்னிருந்து கணவனை அதாவது ஆர்வப்படுத்தலாம். அவன் சோம்பேறியாக இருக்கிறான், பொறுப்பு இல்லாத இருக்கிறான் என்றால் புருஷ லட்சணம் என்பது சம்பாதிப்பது தான் என்கின்ற அடிப்படையில அவனை ஆர்வம் முட்டலாம். ஆனா அவனை கேவலப்படுத்துற மாதிரி, கேவலப்படுத்தி எப்படி சம்பாதிச்சு வந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கும் அந்த மாதிரியான ஆடம்பர வாழ்க்கை வேணும் என்கிற ரீதியில இன்னைக்கு சில பெண்கள் இருப்பது என்ன செய்ய முடியும், நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆனா உண்மையிலேயே ஒரு முஸ்லீம், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்த, அல்லாஹ் கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஹராம் விஷயத்தை பார்க்கிற பொழுது அதன் மீது அவனுக்கு அருவருப்பு ஏற்படணும். ஒரு பண்டிகை கொடுத்தா நம்ம சாப்பிடுவோமா, அது அல்லாஹ் பாதுகாப்பு, ஒரு அருவருப்பு நம்ம ஏற்படுமா ஏற்படாதா, ஒரு அதன் மீது ஒரு கேவலமான பார்வை நமக்கு ஏற்படுமா ஏற்படாதா. அப்போ பன்னிக்கறி மட்டும் தான் ஹராமா, ஹின்சீர் பன்றி அல்லாஹ் ஹராம் சொல்லுவான், பன்றின் இறைச்சி அல்லாஹ் ஹராம் சொல்லுவான். அதன் மீது எவ்வளவு வெறுப்பு ஏற்படுகிறது, எவ்வளவு அருவருப்பு ஏற்படுகிறது, எவ்வளவு கேவலம் ஏற்படுகிறது. அதுவே அந்த 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 ஹராம் காசா வந்தா பிரச்சனை இல்லையா, அதே அந்த ஹராம் காரம் வந்தா பிரச்சனை இல்லையா, அதே அந்த ஹராம் பைக்கா வந்தா பிரச்சனை இல்லையா, அதே அந்த ஹராம் ஆடம்பரமான வீடா இருந்தா பிரச்சனை இல்லையா, அதே அந்த ஹராம் கழுத்துல போற நெக்லஸா இருந்தா பிரச்சனை இல்லையா. ஹராமா எங்களுக்கு பன்றி இறைச்சியா தான் இருக்கக்கூடாது, மற்ற எந்த ரூபமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்று சொல்வது எப்படியான மனநிலை என்பதை செய்யணும், நாம் பயந்து கொள்ள வேண்டும். ஆனால் அன்பு சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, காலம் என்ன செய்யணும், வேக வேகமா முன்னேறணும் என்று ஆசைப்படுகிறது, வேக வேகமா பொருளிட்டணும். இன்னைக்கு நம்மளுடைய வாப்பாமார்கள் 50 வருஷம் 60 வருஷம் உழைச்சு என்ன ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்தாங்களோ, என்ன ஒரு முன்னேற்றத்துக்கு வந்தாங்களோ, இன்னைக்கு சின்ன சின்ன பசங்க 20 வயசுல, 23 வயசுல, 25 வயசுல கடற்கடன்னு செஞ்சிடறானுங்க, வளர்ந்துடுறானுங்க. நம்ம வாப்பா ஒரு 2 வீலர்ல போறதுக்கு அவருக்கு கல்யாணம் முடிச்சு 10 15 வருஷம் ஆயிருக்கும். கல்யாணம் முடிச்ச காலத்துல இருந்து சைக்கிள்லயே போவாரு. ஒரு 10 15 வருஷம் கழிச்சானா ஒரு டிவிஎஸ் 50 வாங்கியிருப்பாரு. இன்னும் 23 வயசு பையன், 24 வயசு பையன் வந்தாவா என்ன செய்யறான், கார்ல போறான். வேணாம், உண்மையிலேயே ஹலாலான முறையில் அவன் சம்பாதிப்பானா சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்யட்டும். ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம 8 லட்சம் ரூபாய் காரா 10,000 ரூபாய் கட்டினா போதும், ஆப்பிள் போன் 1,50,000 ரூபாவா 1000 ரூபாய் கட்டினா போதும். அப்போ இந்த மாதிரி அதாவது அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஹராமை உணராம, வட்டியை உணராம, இன்ட்ரெஸ்ட உணராம, லோன் விஷயங்களை கவனம் செலுத்தாம எத்தனையோ பேரு சர்வசாதாரணமா நமக்கே வீட்டுக்கு அனுப்பி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஊர்ல ஒரு வீடு கட்டி இருக்கிறேன், நீங்க வாங்க அப்படின்ட்டு. நம்ம குர்ஆன் ஹதீஸுடைய புரிதல் இருக்கிறவரு, நம்ம பள்ளிவாசலோட தொடர்பு இருக்கிறவரு, நம்ம அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் ஜி, அல்ஹம்துலில்லாஹ் வீடு கட்டிட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம் அல்ஹம்துலில்லாஹ். சின்ன வயசு பையன், ஐடில இருக்கக்கூடிய பையன், பெருசா வயசெல்லாம் கடந்து இருக்காது, 28 29 வயசு தான் இருக்கும். வீடு கட்டிட்டு என்ன பண்றாரு, சொல்றாரு, நமக்கு சந்தோஷமா இருக்குது. பின்னாடி ஒரு நண்பர் மூலமா தான் தெரியுது, என்ன ஆலிம்சா பெருமைப்பட என்ன இருக்குது, அதுல சந்தோஷப்பட என்ன இருக்குது, அவங்க ஆபீஸ்ல லோன் மூலமா நடந்திருக்காரு, அவர் வாங்கி வீட்டை கட்டியிருக்கிறாரு என்று அந்த செய்தி வருகிற பொழுது நமக்கு அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நம்ம பள்ளிவாசலோட தொடர்பு இருக்கிறவரு, குர்ஆன் ஹதீஸோட தொடர்பு இருக்கிறவரு இப்படி பொருளாதார விஷயத்துல வீழ்ந்துடுறாரு. இங்க எங்க விழல, அவரு தௌஹீதுல விழல, குர்ஆன் ஹதீஸ்ல விழல. ஒரு காலத்துல அதை பார்த்து நம்ம பயந்தோம், ஆஹா விதத்துல போய் விழுறாங்களே, குராஃபாத்துல போய் விழுறாங்களே, கபூர் வழிபாட்டுல போய் விழுறாங்களே, அரிக்கால போய் விழுறாங்களே அப்படின்னு அதை பார்த்து நம்ம பயந்தோம். இன்னைக்கு அதனாலலாம் வீழாம வந்துட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ். நம்ம பள்ளிவாசலோட தொடர்பு இருக்கிறாங்க, நம்ம குர்ஆன் சுன்னாவோட தொடர்பு இருக்கிறாங்க. இப்ப எங்க அப்படின்னா பொருளாதாரத்துல விழுந்துட்டு இருக்கிறாங்க, பொருளாதாரத்துல வீழ்ந்துட்டு இருக்கிறாங்க. திருத்த ஒரு
கண்ணோட்டத்துல கவனத்தோடு நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். ஹராமான விஷயம் என் உடலில் என் ரத்தத்தில் சேர்ந்து விடக்கூடாது என்கிற தீர்மானத்தோடு நம்ம வாழணும். ரிஸ்க் அல்லாவுடைய கையில இருக்குங்க. நாம எங்க அவசரப்படும்? ரிஸ்க் என்பது அல்லாவுடைய கையில இருக்குது. நாம தனிப்பட்ட முறையில முட்டி மோதி அதை பெற்றுவிட முடியுமா? அல்லாஹ் கொஞ்சம் அதை நிறுத்தி வச்சு பார்ப்பான். இப்ப பொறுமையா இருக்கிறானா, அவசரப்படாம இருக்கிறானா? அல்லாஹ் தான் ரஸ்ஸாக். அல்லாஹ் தான் யாரு? உணவளிப்பவன், பொருளாதாரத்தை வழங்குறவன். அதுல ஊர்ஜிதமா உறுதியா நம்பி இருக்கிறானா? இல்லன்னா அல்லாஹ் சொல்ற வழியில போனானா சம்பாதிக்க முடியாது, 4 காசு பார்க்க முடியாது. வேற வழியில போனாதான் சம்பாதிக்க முடியும், 4 காசு பார்க்க முடியும். நீ எந்த வழியில போனாலும் அல்லாஹ் தானே கொடுக்கணும். அல்லாஹ் நீ ஹராமான வழியில வந்தாலும் கொடுத்துருவான். ஹராமான வழியில நீ வந்தாலும் கொடுத்துருவான். இன்னும் உலகத்தை பொறுத்த மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை எல்லாத்துக்கும் பொதுவாக்கிட்டான். ரஹ்மான், முஸ்லிமும் கொடுப்பான், காஃபிரும் கொடுப்பான். முஸ்லீம் கொடுப்பான், காஃபிரும் கொடுப்பான். நல்லவனுக்கும் கொடுப்பான், கெட்டவனுக்கும் கொடுப்பான். யோகியனுக்கு கொடுப்பான், பாவிக்கும் கொடுப்பான். உலகத்தை பொறுத்த மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர் ரஹ்மான் எல்லாத்துக்கும் கொடுப்பான். ஆனா நாளை வறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் என்பது, மன்னிப்பு என்பது யாருக்கு மாத்திரம் தான் கொடுப்பான்? மூமினுக்கு மாத்திரம் தான் கொடுப்பான். அவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு மாத்திரம் தான் கொடுப்பான். அதனால தப்பான வழியில போனா, பாவத்து வழியில போனா சம்பாதிச்சிடலாம் என்று நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த பாவத்துடைய வழியில இவன் போறானா இல்லையான்னு சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையை சிக்க வைப்பான். சில நேரங்களில் நமக்கு கொடுப்பதை தாமதப்படுத்துவான். அதுக்குள்ள அவசரப்பட்டு என்ன செய்யக்கூடாது? பாவத்தின் பக்கம் போயிடக்கூடாது. இந்த புரிந்துணர்வோடு என்ன செய்யணும்? நாம் இருக்கணும். அது உதாரணத்தை சொல்லி ஆரம்பிக்கிறேன் பாருங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களிடத்துல ஒரு அடிமை ஒருவர் இருந்தார். அந்த அடிமை எப்படிப்பட்டவர் என்றால், அதாவது அவர் சம்பாதிச்சு, அவர் சம்பாதித்துல இருந்து ஒரு பகுதி என்ன செஞ்சிருவார் அப்படின்னா, அபூபக்கர்லாட்ட கொடுத்துருவாரு. அதாவது எஜமான்ட்ட கொடுத்துருவார். இப்பவும் சவுதியில நடைமுறை இருக்குது. இவமே என்ன செய்வாங்க அப்படின்னா, கபீல் என்ன செய்வாரு, அவரு ஒரு வீசா எடுத்து கொடுத்துருவாரு, ஒரு கஃபாலத்தை, ஒரு இக்காமா எடுத்து செஞ்சிருவாரு, கொடுத்துருவாரு. நீங்க தனிப்பட்ட முறையில் நம்ம சம்பாதிச்சுக்கலாம். டாக்ஸி ஓட்டியோ வேற ஏதாவது வேலை பார்த்தோ நம்ம சம்பாதிச்சுக்கிட்டு மாசம் மாசம் கஃபீலுக்கு என்ன பண்ணிடணும்? அவன் சொல்லியிருப்பான், என்ன மாசம் மாசம் 1000 ரியால் கொடுத்துருப்பா அப்படின்னு என்ன செய்வாங்க, கொடுத்துருவாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, இங்கிருந்து செல்லக்கூடிய இந்தியர்கள்லாம் அங்க போறவங்க, வெளிநாட்டு அதாவது சவுதியில் வாழாத மத்தவங்க சவுதிக்கு போகும்போது சொல்லுவாங்க, இந்த சவுதியில பிறக்கக்கூடிய ஒவ்வொரு சவுதியும் பிறக்கும் போது எப்படி பிறக்கிறான்? முதலாளியா பிறக்கிறான். முதலாளியாவே அவன் பிறக்கிறான். ஏன்னா சவுதிக்காரனுக்கு குறைஞ்சது அந்த அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு 3 பேரையோ 4 பேரையோ நீ வேலைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு என்ன இருக்குது, நீ நபர் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கு. அவன் சலுகை கொடுத்துருக்குது. அவன் என்ன பண்றது, தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின் கீழே 3 பேரை 4 பேர் எடுத்து நீ தனிப்பட்ட என்ன செஞ்சுக்க, வேலை பார்த்துக்க, ஏன்னா மாசம் மாசம் என்ன பண்ணிரு, 500 ரியால் கொடுத்துரு, 1000 ரியால் கொடுத்துரு. அதான் சொல்லுவாங்க, சவுதிக்காரன் பிறக்கும் போதே முதலாளியா பிறக்கிறான். அப்ப இது அவங்களுடைய ஆரம்ப காலத்துல அடிமை எஜமான் என்கிற காலத்துல இருந்த அந்த வழிமுறை இன்னைக்கு அது வேற ரூபத்துல மாறி போயிருக்குது. அப்போ அன்றைய காலத்துல அந்த எஜமானர்கள் அடிமை என்ன செய்வாங்கன்னா, தங்களுக்கே வச்சுக்காம நீ போ, சுதந்திரமா வேலையை பார்த்துக்க, சுதந்திரமா நீ சம்பாதிச்சுக்க, எனக்கு நீ சம்பாதிக்கிறதுல இருந்து ஒரு பகுதியை கொடுத்துரு என்று என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு மத்திய என்ன செஞ்சுவாங்க, ஒரு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்வாங்க. அப்ப அந்த அடிப்படையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய ஒரு அடிமை மாசம் மாசம் அவர் சம்பாதிச்சிருந்து ஒரு பகுதியை அபூபக்கர் அவருக்கு கொடுப்பதுக்கு என்ன செய்வாரு, மாசத்துக்கு ஒரு முறை தான் அபூபக்கர் அவரை பார்க்கறதுக்கு வருவார். மாசத்துக்கு ஒரு முறை எப்படி நம்முடைய வீட்டினுடைய ஓனர் வாடகை வாங்க வருவாரோ, கரெக்டா ஒரு 1ஆம் தேதியோ இல்ல 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ கரெக்டா என்ன பண்ணிடுவாரு, வருவாரு, வாடகை வாங்க போய்வாரு. மாசத்துக்கு ஒரு வாட்டி தாங்க எங்க வீட்டு ஓனர் வருவாரு, அதுக்கு மேல கரைச்சலே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அது மாதிரி அந்த அபூபக்கர்லாவுடைய அடிமை மாசத்துக்கு ஒரு முறை அபூபக்கர்லா சந்திப்பாரு. சந்திச்சு தன்னுடைய அடிமை தொகையை கொடுத்துட்டு போயிடுவார். அடிமை தொகையை கொடுத்துட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி ஒரு முறை என்ன செய்யறாரு, அவர் வராரு. இந்த முறை அவர் வரும்போது கையில சில உணவுப் பொருட்கள் என்ன செய்யறாரு, வாங்கிட்டு வர்றாரு. உணவுப் பொருட்களையும் வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு என்ன செய்யறாரு, தன்னுடைய அடிமை தொகையை அபூபக்கர்லா இடத்துல கொடுத்ததோடு இல்லாம இந்த உணவுப் பொருட்களையும் கொடுக்கிறாரு. அப்போ அபூபக்கர்லா என்ன செய்யறாங்க, அதை வாங்கிக்கிறாங்க. எப்போதும் வாங்கிட்டு வர மனுஷன் கிடையாது. இப்போ என்ன செய்யறாரு, வாங்கிட்டு கொடுக்கிறாரு. அதை அபூபக்கர்லா வாங்கிக்கிறாங்க. இது நம்ம கவனிக்கணும். இதுல என்ன செய்யணும், நம்ம கவனிக்கணும். மாஷா அல்லாஹ், நம்முடைய சஹாபாக்கள் இஸ்லாம் வந்ததற்கு பிறகு எவ்வளவு இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க சர்வசாதாரணமா பழக ஆரம்பிச்சாங்க பாருங்க. ஏன்னா இஸ்லாம் ஏற்படுத்தி கொடுத்த பக்குவம் இது. அதுக்கு முன்னாடி, இஸ்லாத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு அடிமை ஒரு எஜமான என்ன செய்ய முடியாது, எந்த உணவுப் பொருளும் வாங்கிலாம் கொடுத்துட முடியாது. இடையில கூட சர்ச்சை ஒண்ணு போச்சா இல்லையா? இடையில கூட நீங்க அது அதாவது பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவர் சொன்ன சர்ச்சை ஒண்ணு போச்சா இல்லையா? அவருக்கு சில பேர் உணவு கொடுக்க வந்தாங்க, அவர் என்ன ஜாதின்னு கேட்டாரு என்பது போன்ற ஒரு சர்ச்சை கிளப்புனாங்க. அவருடைய உண்மை என்ன, அதெல்லாம் நம்ம அதுக்குள்ள போகல. ஆனா இன்னும் என்ன மாதிரியான நிலைமை இருக்குது அப்படின்னா,
சாதாரணமா ஒருத்தர் உணவு கொடுத்துட்டானா வாங்கி சாப்பிடுற சூழலாம் இல்ல. எத்தனையோ பேர் என்ன செய்வாங்க, அவங்களுடைய ஜாதியை பார்த்து, அவங்களுடைய ஸ்டேட்டஸ பார்த்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் தான் என்ன செய்யுது இருக்குது. ஆனா இஸ்லாம் எப்படி ஏற்படுத்திச்சு பாருங்க. இஸ்லாத்துக்கு பிறகு ஒரு அடிமை உணவுப் பொருளை அபூபக்கர் கொடுக்குறாங்க. அபூபக்கர் என்ன செய்யறாரு, அந்த அந்த உணவுப் பொருளை வாங்கிக்கிறாரு. உணவுப் பொருளை வாங்கினதோடு மாத்திரம் இல்லாம அந்த உணவுப் பொருள் என்ன செய்யறாரு, அவருக்கு முன்னாடியே சாப்பிடவும் செய்யறாரு. ஏன்னா சில பேர் வாங்கி வச்சுப்பாங்க, போன பொருள் தூக்கி போட்டுருவாங்க. சில அரசியல்வாதிகளோ அல்லது சில மேம்பட்ட மக்களோ சேரிக்கு போறாங்க, அங்க போறாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, பெரிய நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஸ்டார் வந்துட்டாரு, நம்ம எதிர்பார்த்த தலைவர் வந்துட்டாரு அப்படின்னு அவங்க ஆசைப்பட என்ன செய்வாங்க, கொண்டு போய் கொடுப்பாங்க. மீடியாவுக்கு முன்னாடி கேமரா முன்னாடி வாங்கி வச்சுக்கிறது. வெளியே வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுறது, அத்தி குப்பையில என்ன செஞ்சுறது, போட்டு போயிடுறது. அபூபக்கர்லாம் அடிமை கொடுத்த அந்த உணவை அவருக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க, சாப்பிடுறாங்க. இவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த அடிமை கேட்கிறாரு, அபூபக்கர் அவர்களே, இந்த உணவுப் பொருள் எனக்கு வந்துச்சுன்னு நீங்க கேட்கவே இல்லையே. நான் எப்பவுமே இந்த உணவுப் பொருள் இப்படி வாங்கிட்டு வர ஆள் கிடையாதுல்ல. இன்னைக்கு புதுசா உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கிறேனே, நீங்க அதை பத்தி எதுவுமே கேட்கலையே அப்படின்னு அந்த அடிமை கேட்கிறாரு. அதுல கேட்கறதுக்கு என்னப்பா இருக்குது, நீ எப்பவும் வாங்கிட்டு வரல, இந்த வாட்டி வாங்கிட்டு வந்திருக்கிற, வாங்கிக்கிட்டேன், இதுல என்ன இருக்குது. இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது அப்படின்றாரு. அது என்னப்பா காரணம் சொல்லு அப்படின்ட்டு அவரை சொல்ல விட்டுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, சாப்பிட்டு இருக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, அபூபக்கர் அவர்களே, நான் ஜாகிலியாவில இருக்கிற பொழுது குறி சொல்பவனாக இருந்தேன். குறி சொல்றேன்னா ஜோசியம் பார்க்கறது, ஜோசியம் பார்ப்பவனாக நான் இருந்தேன். என்னிடத்துல ஒரு மனிதர் வந்தார். நான் அவருக்கு என்ன பண்ணேன், ஜோசியம் பார்த்தேன். ஜோசியக்காரன் என்னெல்லாம் பொய் புரோடா அடிச்சு விடுவானுங்களோ அந்த மாதிரி நான் என்ன பண்ண, அவருக்கு அடிச்சு விட்டேன். அவர் ஜோசியம் எல்லாம் பார்க்கறதுக்கு பிறகு எனக்கு தருவதற்கான கூலி அவர்கிட்ட அப்ப இல்லை. அப்ப வந்துட்டு என்ன என்று சொல்லிட்டு போனாருன்னா, நான் அவனை பின்னாடி பார்த்தா கொடுக்குறேன்பா, பின்னாடி பார்த்தா கொடுக்குறேன்பான்ட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதற்கு பிறகு நானும் அவரை பார்க்கல, அவரும் என்ன பார்க்கல. நான் இந்த மாதத்திற்கான உங்களுடைய அடிமை தொகையை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கலான்னு வரும்போதுதான் அவரை நான் என்ன செஞ்சேன், சந்திக்க நேரிட்டது. இப்போதான் அவரும் என்ன பார்த்தாரு. பார்த்தோன்னே ஒரு ஞாபகம் வந்துருச்சு. என்ன ஞாபகம் வந்துருச்சு, என்ன ஞாபகம் வந்துருச்சு, ஜோசியம் பார்த்தோம், ஜோசியத்துக்கான கூலியை கொடுக்கலையே அப்படின்ட்டு. எப்பா, எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி உன்ட்ட ஜோசியம் பார்த்தேன், ஜோசியத்துக்கான கூலியை கொடுக்கல, நீ வேற ஜோசியக்காரனா இருந்தவன், கூலி கிளி கொடுக்காம நானே போயிட்டு நீ தான் துணியை வச்சு விட்டானான்ற மாதிரி அவர் என்ன பண்றாரு, முதல்ல உன் கூலியை பிடிப்போம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, என் கூலியை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அப்போ என்கிட்ட உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கூலியோடு இந்த கூலி என்ன செஞ்சு கூடுதல் இருந்துச்சு. ஏன் நான் பெற்ற இந்த கூலியை வைத்து எனக்கு தர வேண்டிய அந்த ஜோசியத்திற்கான அந்த கூலியில் இருந்து தான் இந்த உணவுப் பொருளை வாங்கினேன்னு சொல்ல வராரு. அபூபக்கர் என்ன பண்றாரு, ஆடா அப்பா இதுலயாடா எனக்கு இதை வாங்கி கொடுத்தன்ட்டு அவருடைய விரலை தொண்டைக்குள்ள விட்டு என்ன பண்றாரு, குத்தி சாப்பிட்ட அத்தனை கட்டினார். சாப்பிட்ட அத்தனையும் வாந்தி எடுத்தார். அந்த உணவில் எந்த ஒரு பகுதியும் அவருடைய உடலோட ரத்தத்தோட கலந்து விடக் கூடாது என்பதிலே அந்த அளவுக்கு நினைஞ்சாரு, பேணுதலோடு இருந்தார். இதுதான் ஹராமின் மீது ஏற்பட வேண்டிய அருவருப்பு. ஹராமின் மீது ஏற்பட வேண்டிய அருவருப்பு. பண்டி இறைச்சியாக இருந்தாதாங்க எனக்கு அருவருப்பு, மத்த மாதிரிலாம் இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்லை என்பது மாதிரி அவனுக்கு சிந்தனை ஏற்பட்டிருக்கிறதே. அவர்களுக்கெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்களுடைய இந்த வாழ்வு என்பது எப்படி ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வீட்டு பெண்கள், மனைவிமார்கள், நீங்க சம்பாதிச்சுட்டு எப்படி அந்த பொருளாதாரத்தை கொண்டு வரீங்க, ஹலாலான வழியில கொண்டு வரீங்களா, ஹராமான வழியில நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா அது நான் சாப்பிட மாட்டேன், அதுல சாப்பிட்டு நான் என் உடம்பு வளர்க்க மாட்டேன், அதை என் பிள்ளைங்களுக்கு கொடுக்க மாட்டேன், அதை வச்சு நான் வாழ மாட்டேன் என்று பெண்கள் அந்த ஹராமான சம்பாத்தியத்தை வெறுப்பார்கள் என்றால் ஆண் ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிருவான். ஆண் சம்பாதிக்கிறது யாருக்கு, ஆண் சம்பாதிக்கிறது யாருக்கு, அவனுக்கு மாத்திரம் அவன் சம்பாதிக்கணும் அப்படின்னா அவன் இவ்வளவு மெனக்கிற வேண்டியதெல்லாம் இல்ல. சும்மா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தான் அப்படின்னா அன்னைக்கு அவனுக்கு உண்டான தேவை அவன் கொண்டு வந்துருவான். 3 வேளை சாப்பாடு, ஒரு 3 டீ, பைக்குக்கு ஏதாவது போட வேண்டிய பெட்ரோல், இதுக்கு ஒரு நாளைக்கு என்ன தேவை அப்படின்றது 200-300 ரூபாவா, அவன் அதோட என்ன செஞ்சிருவான். அவன் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் வேலை பார்த்தா போதும், 1 மணி நேரம் வேலை பார்த்தா போதும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நிக்கிறாரு, நாமள வேலை பார்க்கறான். அந்த புருஷன் வேலை பார்க்கறான் யாருக்காக, தனக்காக மாத்திரம் இல்லை. அவன் சம்பாதனுடைய 10% கூட அவன் அனுபவித்துக் கொள்வது கிடையாது. தன் மனைவிக்கும், தன் மக்களுக்கும், தன் பெற்றோர்களுக்கும் இப்படியாக என்ன செய்யறான், அவன் குடும்பத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறான். ஆக அவன் சம்பாதிப்பதும் சேர்ப்பதும் குடும்பத்திற்காகத்தான். அப்படியாக இருக்கிற பொழுது அந்த குடும்பத்தினுடைய மிக முக்கிய பிரதான அங்கமாக இருக்கக்கூடிய அந்த மனைவி என்பவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கணவனிடத்துல கண்டிஷனா சொல்லிடணும், நீங்க ஹலாலான முறையில தான் என்ன செய்யணும், சம்பாதிக்கணும், ஹராமான முறை நீ சம்பாதிச்சு கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்கணும், சொத்து சேர்க்கணும், எனக்கு நகை நட்டு வாங்கி போடணும் அப்படின்னு எந்த அவசியம் இல்லை அப்படின்றதுல என்ன செய்யணும், ரொம்ப நாம கவனமா இருந்துக்கணும். ஏன் ஹராமா
சம்பாதித்தாலோ, ஹராமா காசு பணத்தை சேர்த்தாலோ, ஹராமா பொருளீட்டினாலோ என்ன ஆகும் என்றால் அதற்கு தான் சில விஷயங்கள் நான் பார்க்க போகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சூரா நிசா என்கிற 4ஆம் அத்தியாயத்தினுடைய 29ஆம் வசனத்தை சொல்லி காண்பிக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே, லா தஅகுலு, லா தஅகுலு அப்படின்னா சாப்பிடாதீங்க. லா தஅகுலு சாப்பிடாதீங்க. அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், உங்களுக்கு மத்தியிலே முறைகேடாக என்ன செய்யாதீங்க, நீங்க சாப்பிடாதீங்க. உங்களுக்கு மத்தியில நீங்க முறைகேடாக என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க. இல்லான் தக்கூன திஜாரத்தன் அன் தர்லா மின்கும், ஒருவரை ஒருவர் பொருந்தி வியாபாரம் செய்து நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், முறைகேடா சாப்பிடாதீங்க. அந்த வசனனுடைய கருத்து என்ன அப்படின்னா, உழைச்சு சாப்பிடுங்க, உழைச்சு சாப்பிடுங்க. ஏமாத்தியோ, மோசடி பண்ணியோ, அநியாயமான முறையிலையோ, அபகரிச்சியோ, வட்டிக்கு வாங்கியோ கொடுத்தோ நீங்க என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க என்பதா என்ன செய்யணும் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு நம்ம சொல்லக்கூடிய மிக முக்கியமான வழிகாட்டுதல் என்பது என்ன அப்படின்னா, நீங்க உழைச்சி வியாபாரம் செஞ்சு அதுல என்ன வருமானம் வருதோ அதை வச்சு என்ன செய்யுங்க, நீங்க சாப்பிட்டுக்கிடுங்க. உழைக்கிற உழைப்பதினால் வரக்கூடிய அந்த வருமானம் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யவில்லை என்பதற்காக தவறான வழிக்கு போயிடாதீங்க, தவறான வழிக்கு போயிடாதீங்க. நான் சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாதித்த வச்சுக்கிட்டே நான் வாழணும் அப்படின்னா நான் சுகமாகலாம் வாழ்ந்துட முடியாது, சுகமாகலாம் வாழ்ந்து விட முடியாது. என் வீட்டுல நான் ஒரு ஏசி போடணும் அப்படின்ட்டு விரும்புறேன் அப்படின்னா, என்னுடைய சம்பாத்தியத்தை வச்சு நான் என்னுடைய ஏசியை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நான் மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு அது ஏசி வாங்குறதுக்கு 2 வருஷம் ஆயிரும், 2 வருஷம் ஆயிரும். சரிங்களா? ஆனா நான் சீக்கிரம் நான் என் வீட்டுக்கு ஏசியை வாங்கி போடணும் அப்படின்னா அதுக்கு நான் முறைகேடான தவறான வழியில தான் போகணும் என்கிற ரீதியிலே சில பேர் என்ன செஞ்சிடும் அப்படின்னா தவறான வழியில போவதற்கு எத்தனைத்து விடுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஹராமான வழியில போயிட்டு என்ன செய்யாதீங்க, நீங்க சாப்பிடாதீங்க, ஹலாலான முறையில வியாபாரம் செஞ்சு தொழில் செஞ்சு பண்ணுங்க, நீங்க சாப்பிடுங்க. ஒருவேளை அப்படி ஹராமான வழியில் சாப்பிடுவதாக இருந்தால், ஹராமான வழியில சாப்பிடுவதாக இருந்தால் என்ன ஆகும், அதுதான் இங்க விஷயம். ஹராமான வழியில சாப்பிடுவதாக இருந்தால் என்ன ஆகும், என்ன பிரச்சனை? நான் தொழுகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், நான் எல்லா இபாதும் செய்யறேன், நான் அமல் செய்யறேன். ஆனால் பொருளாதாரம் எங்க வருகிற பொழுது, பொருளீட்டல் எங்க வருகிற பொழுது அதையெல்லாம் மார்க்கெல்லாம் தூக்கி வைங்க பாய், மார்க்கத்தை எல்லாம் தூக்கி வைங்க பாய். நாங்க பார்க்காத மார்க்கமா? எல்லா ஃப்ராடு வேலையும் தொப்பியும் தாண்டி வச்சிருக்கவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மார்க்கெட்டுக்குள்ள பண்ணி பாருங்க என்று இந்த மாதிரி விதண்டாவாதம் பேசிக்கொண்டு தாங்க செய்யக்கூடிய அநியாயமான வியாபாரத்தை அல்லது முறைகேடான வருமானத்தை ஒருவர் ஆமோதிப்பார் அல்லது அதை அவர் அனுமதிச்சு பேசுவார் அப்படின்னா உலகத்தை பேசிக்கிறீங்க. உலகத்துல நீங்க போய் இலகுவா சம்பாதிச்சிடணும், இலகுவா ஈஸியா காசு பணத்தை சேர்த்துடணும், இலகுவா வசதியா வாழ்ந்துடணும், இலகுவா ஆடம்பரமா வாழ்ந்துடணும், அப்படித்தானே? அப்படி நீங்க தவறான வழியில போயிட்டு இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும், அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் என்ன நடக்கும்? அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான் பாருங்க, இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா குல்மன், எவர்கள் அதாவது இந்த வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லுகிற பொழுது அனாதைகளின் செல்வங்களை அநியாயமாக சாப்பிடுவார்களோ, அனாதைகளின் செல்வங்களை அநியாயமாக சாப்பிடுவார்களோ. இப்ப இவங்களும் சாப்பிடுறாங்க, இவங்களும் அனுபவிக்கிறாங்க. ஆனா எப்படி சாப்பிடுறாங்க, எப்படி அனுபவிக்கிறாங்க? அனாதையுடைய என்னது பாதுகாப்பற்ற அந்த சொத்தை இவங்க என்ன செய்யறாங்க, சாப்பிடுறாங்க, அனுபவிக்கிறாங்க. உதாரணமா அண்ணன் இறந்துட்டாருன்னு வைங்க, அண்ணனுடைய பிள்ளைங்க இப்போ அனாதைகளாக இருக்குது. அண்ணன் பெரிய வசதியுடையவராக இருக்கிறார், பெரிய சொத்துடையவராக இருக்கிறார். ஆனா அண்ணனுடைய பிள்ளைங்களோ சின்ன சின்ன பிள்ளைங்களாக இருக்குது. இப்ப தம்பி என்ன செய்யறாரு அப்படின்னா அவங்கள பொறுப்பேற்கிறார். உண்மையிலேயே பொறுப்பெடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இவங்களை வளர்த்து இவங்க ஆளானதுக்கு பிறகு, அந்த வயது வரம்பை வந்ததுக்கு பிறகு, பக்குவம் வந்ததுக்கு பிறகு அந்த அண்ணனுடைய சொத்தை என்ன செய்யணும், அவங்க கிட்ட அந்த பிள்ளைகளுக்கு சேர வேண்டியதை ஒப்படைக்கணும். சரிங்களா? ஆனா இவர் என்ன செய்யறது, இந்த பிள்ளைங்க பக்குவம் இல்லாம இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறாங்க, அண்ணனுடைய பேர்ல என்னென்ன சொத்து எங்கெங்க இருக்குன்ட்டு இந்த பிள்ளைங்களாம் எங்க தெரிய போகுது, இந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரிய போகுது, அண்ணனுடைய பங்கு என்னெல்லாம் இருக்கு இந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்ட்டு என்ன செய்யறது, அந்த அனாதை பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டிய அந்த சொத்தை அபகரிக்கிறது, மோசடி பண்றது. அதாவது ஹலாலான முறையில நீங்க சாப்பிட்டுக் கொள்வது தவறு கிடையாது. அந்த பிள்ளைங்களை வளர்ப்பதற்காக அந்த சொத்தை நீங்க செலவு செய்றீங்க, அந்த பிள்ளைங்களை வளர்ப்பதற்காக உங்களுக்கு ஒரு செலவினம் ஏற்படுகிறது, அந்த நீங்க செலவினம் எடுத்துக்கிறீங்க, அது பிரச்சனை இல்லை.
ஆனா முறைகேடாக அந்த சொத்தை நீங்க அபகரிக்கிறீங்க, நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான், இன்னமா யஅகுலூன ஃபி புதூனிஹிம் நாரா. நீங்க என்ன தெரியுமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க என்ன தெரியுமா நீங்க அபகரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க என்ன தெரியுமா நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நெருப்பைத்தான். நெருப்பைத்தான் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. நெருப்பை தான் சாப்பிடுறோமா? இல்லையே. ஆனா அபகரிச்சு சொத்தெல்லாம் என் பேருக்கு மாத்திட்டேனே. நான் அபகரிச்சு வீடு பங்களெல்லாம் என் பேர்லயும், என் முன்னாடி பேர்லயும், என் பிள்ளைங்க பேர்லயும் ஆக்கிட்டேனே. இது எங்க நெருப்பு? இது எங்க நரகம்? உலகத்தை பொறுத்த மட்டிலே இது காஃபிருக்கு எப்படிதான் சொர்க்கச்சோலை. உலகத்துல சொர்க்கச்சோலையா தான் இருக்கு. உலகத்துல இன்பமா தான் இருக்கும். உலகத்தில் ரசனையாகத்தான் இருக்கும். உலகத்துல நீங்க உங்களுக்கு அது ரொம்ப மகிழ்வாத்தான் இருக்கும். ஆனால் நீங்க சாப்பிட்ட, நீங்க அனுபவித்த நீங்க எடுத்துக்கொண்ட ஒவ்வொன்றும் என்ன தெரியுமா? நரகத்தின் நெருப்பின் ஒரு பகுதி ஆகும் என்பதை என்ன சார் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். நீங்க சயீர் என்ற நரகத்தில் அவர் நுழைவார். சயீர் என்ற நரகத்தில் நுழைவார்கள். அப்போ அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நாம அபாண்டமா, முறைகேடா, ஹராமா, நாம அநியாயமா பிறருடைய அதாவது செல்வத்தை, பிறருடைய பொருளை, பணத்தை நாம அபகரிப்போம் அல்லது அனுபவிப்போம் என்றால், இங்க துனியாவில் நீங்க நல்லா சாப்பிட்டுங்க, அது உங்க ரசனையா தான் இருக்கும். ஆனால் நீங்க சாப்பிடுவதெல்லாம் நரகத்தின் நெருப்பு தான். இந்த நெருப்பு உங்களுக்கு எங்கே சுடும் தெரியுமா? அவர்களுக்கு எங்கே சுடும் தெரியுமா? துனியாவில் சுடாது. சயீர் என்கிற நரகத்தில் உங்களை தள்ளி நான் உங்களை நரகத்தில் பொசுக்குவேன் என்பதாக என்ன செய்யறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அன்பு சகோதரர்களே, ரொம்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கவனமா இருக்கணும். சரிங்களா? அதனாலதான் அபூபக்கர் ஏன் வாந்தி எடுத்தாரு? ஹராமுடைய எந்த ஒரு பகுதியும் அவருடைய உடலில் ரத்தத்தில் கலந்து விடக்கூடாது என்பதற்காக. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான் பாருங்க. வைலுல் லில் முத்தஃபிஃபீன். இந்த வசனம் நீங்க நாம எல்லாம் பெரும்பான்மையா கேள்விப்பட்டிருப்போம். வைலுல் முத்தஃபிஃபீன் என்றால் என்ன அர்த்தம்? அளவு நிலுவையில் மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான். வயல் என்றால் ஆக்சுவலி என்ன அப்படின்னா கேடுன்னு சொல்றோம். வயல் என்பது என்ன அப்படின்னா, உதாரணமா தாங்களுக்கு நான் புதுப்பேட்ல இருந்து வரேன்னா நீங்க பீச் ரோட்ல வந்துருங்க அப்படி சொல்றோமா இல்லீங்களா? சொல்றீங்களா இல்லையா? பீச் ரோட்ல வந்துருங்க அப்படின்ட்டு. அதான் நரகத்துக்கு போற வழிதான் வழி. வயல் என்பது என்னது? வயலுலில் முஸல்லீன் வருதா இல்லையா? குர்ஆன் நிறைய இடங்கள்ல வயல் 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 வரும். வயல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நரகத்துக்கு போவதற்கான பாதை அர்த்தம். அப்ப அல்லாஹ் சொல்றான், வயல் இந்த பாதையில் நாளை மறுமை நாளில் சில பேர் அனுப்பப்படுவாங்க. அந்த பாதையில் போனா எங்க தான் போய் சேரணும்? அவரு நரகத்துக்கு தான் போய் சேரணும். அந்த வயல் நரகத்தின் பாதை, நரகத்தின் பாதை. அந்த பாதையிலே நாம் சில பேரை செலுத்துவோம். யார் அவர்கள்? தொழாதவர்களா? நோன்பு நோக்காதவர்களா? ஷிர்க் வைத்தவர்களா? அல்லாஹ்வை புறக்கணித்தவர்களா? அல்லாஹ்வை நிராகரித்தவர்களா? அல்லாஹ்வை திட்டியவர்களா? இல்ல. இபாதத்துல பர்ஃபெக்ட், அக்கீதால பர்ஃபெக்ட், தௌஹீத், குர்ஆன் சுன்னா எல்லாம் ஓகே. ஆனால் பொருளாதாரத்தில் மாத்திரம் அவருடைய கண்ணை மறைத்துக் கொண்டார்கள். பொருளாதாரத்தில் மாத்திரம் மார்க்கத்தை தூக்கி எறிந்து விட்டார்கள். என்ன செய்யறாங்க? வயலுல் முத்தஃபிஃபீன், அதாவது அளவு நிலுவையில் மோசடி செய்தார்கள். சீக்கிரம் சம்பாதிக்கிறது. அளவு நிலுவை மோசடி பண்றது என்னது? சீக்கிரம் சம்பாதிக்கிறது. என்கிட்ட 5 கிலோ இருக்குது. 5 கிலோ நான் ஒரு 5 கிலோ ஆப்பிள் இருக்கு, 5 கிலோ ஆரஞ்சு இருக்குது. இது 5 கிலோவா நான் விற்கிறேன்னா எனக்கு 500 ரூபாய் லாபம் கிடைக்குது. இது ஒரு 1/4 கிலோ நான் அடிச்சு வியாபாரம் பண்ணா எவ்வளவு சம்பாதிச்சிட்டேன்? 650 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அப்ப 500 சம்பாதிக்க வேண்டிய இடத்துல நான் கொஞ்சம் ஏமாத்துறேன்னா 150 ரூபாய். இது 5 கிலோல 150 ரூபாய். நான் 50 கிலோ சேல்ஸ் பண்றேன்னா 500 கிலோ சேல்ஸ் பண்றேன்னா அப்போ நான் ஒரு வருஷம் உழைப்பை நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா ஏமாற்றுவதன் மூலமாக பிற இடத்துல என்ன செஞ்சேன்னா உழைச்சு சம்பாதிக்க வேண்டியதை மோசடி செய்து சம்பாதிச்சுக்கிறேன். ஆனா இதுக்கு நான் சொல்ற பேர் என்ன தெரியுமா? ஏமாறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருக்கத்தான் செய்வான். இதுவெல்லாம் பிசினஸ் எத்திக்ஸ், இதெல்லாம் பிசினஸ் ட்ரிக்ஸ் என்றெல்லாம் என்ன பண்றாங்க? இதுக்கு ஏமாத்துறது, ஃபோர்ஜரி, ஃப்ராட்னு சொல்றது இல்ல. இதுக்கு என்ன பேரை சொல்லி வச்சிருக்கிறானுங்கன்னா பிசினஸ் எத்திக்ஸ், வியாபார தந்திரம், வியாபார திறமை, வியாபார ஸ்கில்ஸ், பிசினஸ் ஸ்கில்ஸ் என்ன பண்றான்? சொல்லி வச்சிருக்கிறான். சரிங்களா? அப்ப அல்லாஹ் சொல்றான், அப்படியா? அதாவது அடுத்தவருடைய பார்வையை மறைச்சு, கண்ணை மறைச்சு அவனை ஏமாத்தி நீ வியாபாரம் செய்யறதா உனக்கு பெரிய திறமையா? வயலுல் லில் முத்தஃபிஃபீன். நாளை மறுமை நாள் அப்படிப்பட்டவரான எங்கே செலுத்துவேன் என்றால் நரகத்துக்கு செல்லக்கூடிய அந்த வயலுங்கிற பாதையில அனுப்புவேன். அவங்க யாரு? அளவு நிலுவையில் மோசடி செய்தவர். அதான் இமாம்கள் இந்த வசனத்தை விவரிக்கிற பொழுது விவரிக்கிறாங்க. எப்பா, ஒரு கிலோ எடை போட்டு தரதுல 50 கிராம் 100 கிராம் அடிக்கிறவனுக்கு நரகம்னா ஒரேடியா மக்களுடைய செல்வத்தை அபகரிக்கிறவன்
மக்களுடைய செல்வத்தை ஏமாத்துறவன், அப்ப அவனுடைய நிலைமையெல்லாம் நினைச்சா என்ன? அப்ப அவனோட நிலைமை எங்க இருக்கும்? எந்த அளவுக்கு வேதனை செய்யப்படுவான்? 50 கிராம் 100 கிராம் அடிக்கிறவனுக்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னை நான் வயல் என்கிற பாதையில் தள்ளி உன்னை நரகத்தில் போட்டு வேதனை செய்வர் என்பதாக வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான் என்கிற பொழுது, மக்களை ஏமாற்றுகிற, மோசடி செய்கிற, சரிங்களா, ஹலால் ஹராம் பார்க்காம ஹராமிலே புரளுகிற இவரோட நிலைமையெல்லாம் நாளை மறுமை நாளில் என்னவாகும் என்பதாக பெருத்த ஒரு கவலை கவலை ஏற்படுத்தக்கூடிய வசனமாக இந்த வசனம் இருக்கிறது என்பதை இமாம்கள் விவரிக்க என்ன செய்யறாங்க, நம்ம சொல்லி காண்பிக்கிறாங்க. அதனால அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, நாம இந்த பொருளாதார விஷயத்திலே நாம எதை பெறுகிறோமோ, எதை சம்பாதிக்கிறோமோ, எதை சொத்தாக சேர்க்கிறோமோ, எதை பொருளாக வாங்குகிறோமோ, இதெல்லாம் என்ன செய்யணும், நம்ம பெருத்த கவனத்தோடு என்ன செய்யணும், நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நிறைய விஷயங்கள், ஏன்னால் இந்த விஷயத்தில் தான் அல்லாஹ் நம்மளை ரசூல்மார்களோடு சேர்க்கிறான், ரசூல்மார்களோடு சேர்க்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறாங்க பாருங்க. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு சொன்னதையே தான், ரசூல்மார்களுக்கு சொன்னதையே தான் மூமின்களுக்கும் சொல்லியிருக்கிறான். ரசூல்மார்களுக்கும் நபிமார்களுக்கும் சொன்னதையே தான் மூமின்களுக்கும் சொல்லியிருக்கிறான் என்பதாக அல்லாஹ் நபி சொல்லிட்டு, அது என்ன விஷயம் அப்படின்னா, ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன கட்டளை என்ன தெரியுமா? யா அய்யுஹ ருசுல், ஓ ரசூல்மார்களே, குலு மின் தய்யிபாத், குலு மின் தய்யிபாத், நீங்க ஹலாலானதே சாப்பிடுங்க, ஹலாலானதே சாப்பிடுங்க. ஒரு நபியினுடைய வாழ்வில், நபியினுடைய நாவில், நபியினுடைய உணவில், நபியினுடைய சம்பாத்தியத்தில் ஹராம் கலந்து விடக்கூடாது. நபிமார்கள் எப்படி புனிதர்களோ, நபிமார்கள் எப்படி உன்னதமானவர்களோ, அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களையும் பார்க்கிறான், மூமின்களையும் பார்க்கிறான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் சொன்ன அதே கட்டளை மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, குலு மின் தய்யிபாத், ஹலாலானதையே சாப்பிடுங்க. நான் ஹோட்டல்லாம் போனா கரெக்டா கேட்டுதான் ஹலாலான்னு கேட்டுதான் சாப்பிடுறான், அந்த அர்த்தம் இல்ல இது. ஹலாலானதையே சாப்பிடுங்க அப்படின்னா அதுவும் உள்ளடங்கும். எல்லாத்திலையும் சம்பாதிக்கிற சம்பாதியம் ஹலாலா சம்பாதிக்கிறோமா, வாங்குற பொருள் ஹலாலான முறையில் அந்த பொருளை வாங்குகிறோமா என்று ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன செய்யணும், நம்ம கண்ணும் கருத்துமாக என்ன செய்யணும், ஹலாலை பேணக்கூடியவர்களாக இருக்கணும். ஏனென்றால் நாளை மறுமை நாளில எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஒரே ஒரு கேள்வித்தான். பொருளாதாரம் என்று வருகிற பொழுதுதான் எத்தனை கேள்வி? 2 கேள்வி. எல்லாத்துக்கும் ஒரு கேள்விதான். உங்க ஆயுளை எப்படி செலவிட்டாய், நேரத்தை எப்படி செலவிட்டாய், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கேள்வி, சரியா? ஆனா பொருளாதாரம் என்று வருகிற பொழுதுதான் 2 கேள்வி. எப்படி 2 கேள்வி? எப்படி அதை சம்பாதித்தாய், எப்படி செலவு பண்ணு. ஏன்னா சில பேர் செலவு செய்கிற பொழுது ஆடம்பரமா செலவு செய்கிற பொழுது, சரிங்களா, ரொம்ப தனியா செலவு செய்கிற பொழுது, ஏண்டா அப்படி காசை தனியா செலவு பண்ற, ஏண்டா இப்படி ஆடம்பரமா செலவு பண்ற, ஏண்டா வீணுக்கு செலவு பண்ற, ஏன் காசு உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்றாங்க. விதண்டாவதம். நாளைக்கு ஒன்றும் அல்லாட்ட சொல்ல முடியுமா? என் காசு எல்லாம் நான் செலவு பண்ணு அல்லாட்ட போய் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நியமத்தை குறித்தும் நாளை மறுமை நாளில் நீங்கள் தீர்க்க விசாரிக்கப்படுவீர்கள் என்பதாக என்ன செய்யலாம் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காண்பிக்கிறான். அதனால பொருளாதார விஷயங்கள்ல ரொம்ப நம்ம என்ன செய்யணும், கவனத்தோடு இருந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த பொருளாதார விஷயங்கள் எவ்வளவு பேணுதலோடு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி என்ன செய்யறேன், நான் நிறைவு செய்கிறேன். அதாவது நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஜக்காத்து திரட்டுவதற்காக சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஜக்காத் நிதி திரட்டும் பணியாளர்கள், நிதி திரட்டும் ஊழியர்கள் என்கின்ற அடிப்படையில் அவங்க என்ன செய்வாங்க, பணி அமர்த்தி ஜக்காத்தை வசூல் பண்றதுக்கு என்ன செய்வாங்க, அனுப்பிச்சு வைப்பாங்க. அங்க அப்படியாக ஒரு சஹாபிய, ஒரு மனிதரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஜக்காத்தை நிதி திரட்டுவதற்காக, ஜக்காத் பணத்தை திரட்டுவதற்காக பொறுப்பாளராக நியமிச்சு அனுப்பி வைக்கிறாங்க. அவர் போய் என்ன பண்ணிட்டாரு, ஜக்காத் எல்லாம் திரட்டி கொண்டுட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்யறாரு, ஒப்படைக்கிறார். ஒப்படைக்கிறார். அப்போ அப்படி ஒப்படைக்கிற பொழுது ஜக்காத்தினுடைய நிதி, ஜக்காத்தினுடைய பொருள் என்று ஒரு குவியல வைக்கிறார். பக்கத்துல சில பொருட்கள் இருக்குது. என்ன ரசூலுல்லாஹி கேட்கறாங்க, என்ன 2 பிரிச்சு வச்சிருக்கீங்க, 2 பிரிச்சு வச்சிருக்கீங்க, ஜக்காத்து திரட்டிட்டு வந்திருக்கீங்கன்னா ஜக்காத்தாக நீங்க எதையெல்லாம் திரட்டுனீங்களோ அதெல்லாம் கொண்டு வந்து அப்படியே ஒப்படைக்க வேண்டியது தானே. ஆனா இங்கே அவர் என்ன பண்ணிருக்காரு, 2 பிரிச்சு வச்சுட்டு ரசூலுல்லாஹி அவங்கள்ட்ட போய் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதவர்களே, ஹாதா லக்கும் ஹாதா லீ அப்படின்றாரு. என்ன சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதர்களே, இதுவெல்லாம் உங்களுக்கு, இது எனக்கு அப்படின்றாரு. ரசூலுல்லாஹி ஒண்ணுமே புரியல. அது இதெல்லாம் எங்களுக்கு, இதெல்லாம் ஜக்காத்துடைய பொருள், இது உங்களுடைய பொருள்லாம் புரியலையே, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு. அப்போ சொல்ற, அல்லாஹ்வின் தூதவர்களே, அதாவது என்ன சொல்றான் அப்படின்னா, இது எனக்கு அன்பளிப்பா கொடுத்தாங்க, இதை எனக்கு அன்பளிப்பா கொடுத்தாங்க, அதனால இது எந்து அப்படின்னு என்ன செய்யல, ரசூலுல்லாஹி கொடுக்கல.
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அவர் கொடுக்கல. சொல்ல போனா இது ஒரு திருட்டோ, ஒரு மோசடியோ, ஒரு ஏமாற்றுதல்லாம் இல்ல. அவருக்கு என்ன செஞ்சிருக்காங்க? அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறாங்க. இது வழமையா சில இடங்கள்ல நடக்கிறது தான். ஏதோ நிறுவனத்துக்கு மாசாக்கு வசூல் பண்ண வராங்க அப்படின்னா, நம்ம மாசாக்குன்னு சொல்லி என்ன செய்வோம்? ஒரு பொருளாதாரத்த குடுப்போம். அவருடைய சூழ்நிலையை நம்ம பார்ப்போம். அவரும் சிரமப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு அப்படின்னா, நம்ம என்ன செய்வோம்? அவருக்குன்னு ஏதாவது ஒண்ணு உதவி செய்வோம். அப்போ அவர் வந்து என்ன செய்றாரு அப்படின்னா, அல்லாஹ்வின் இதை வந்து எனக்கு அன்பளிப்பா குடுத்தாங்க அப்படின்ட்டு, தனக்குன்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டாரு. ரசூலுல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சரியான கோவம் வந்துருச்சு. ரசூலுல்லாஹி அவர்களுக்கு சரியான கோவம் வந்துருச்சு. நேரா என்ன செய்றாரு அப்படின்னா, இது தனிப்பட்ட நபரோடு முடிந்து விடக்கூடிய விஷயம் இல்ல. பொருளாதாரம் என்பது மாத்திரம் தனிப்பட்ட நபரோடு முடிந்து விடக்கூடிய விஷயம் இல்ல. எல்லாருக்கும் இந்த பொருளாதார விஷயத்துல பெருத்த கவனம் வரணும் என்பதற்காக. ஏன்னா பொருளாதார விஷயத்துல தான் விழுந்துருவாங்க. பொருளாதார சஹாபி தானே அவரும். அவர் யாரு? சஹாபி தானே. பொருளாதார விஷயங்கள்ல தான் இந்த ஷைத்தான் எப்படியாவது நம்மளை இழுத்து விடுவான் என்கிற காரணத்தினால், உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்றாரு? மிம்பர்ல ஏறி சொல்றாங்க, என்ன நேர்ந்தது? நான் ஜகாத்தை வசூலிப்பதற்காக நான் அனுப்பி வைத்த அவருக்கு என்ன நேர்ந்தது? இது உங்களுக்கு, இது எனக்கு என்று அவர் வந்து பிரிச்சு சொல்றாரு. இது உங்களுக்கு, இது எனக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில அன்பளிப்பா கொடுத்தாங்கன்ட்டு அவர் சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அவர் இந்த ஜகாத்தை வசூல் பண்ணுவதற்காக போகாம, செல்லாம வீட்லயே இருந்திருந்தா, அவருக்கு யாரும் அன்பளிப்பு கொடுத்திருப்பாங்களா? அவர் ஜகாத் வசூல் பண்ணுவதற்காக போல. ஜகாத் வசூல் பண்றதுக்கு போகாம, அவர் வீட்டிலேயே அவர் இருந்திருந்தா அப்படின்னா, அவருக்கு அன்பளிப்பு வந்திருக்குமா? அல்லது அன்பளிப்பு எதுவும் கிடைக்காம இருந்திருக்குமா? அப்படின்னா அவருக்கு எதுவுமே வந்திருக்காது. எதுவுமே வந்திருக்காது. என்ன பண்றாங்க? ரசூலுல்லாஹி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சொல்றாங்க பாருங்க. லா யனாலு அஹது மின்கும் மின்ஹா ஷையா, நீங்க இது போன்று ஜகாத்துடைய பொருளையோ, இன்னும் ஒரு பொருளையோ நீங்க வந்து அபகரிப்பீங்க, எடுத்துக் கொள்ளுவீங்க அப்படின்னா, இல்லா ஜா பிஹி யௌமல் கியாமா யஹ்மிலு அலா உனுகிஹி பஈருன் லஹு. ரசூலுல்லாஹி சொல்றாங்க பாருங்க, நீங்க அபகரித்த இந்த பொருளை நாளை மறுமை நாளிலே ஒரு ஒட்டகத்தை நீங்கள் சுமந்தவராக வருவீங்க. ஒட்டகத்தை சுமக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒட்டகம் அவர்களுடைய கழுத்திலே தொங்க விடப்பட்ட நிலையில அவர் நாளை மறுமை நாள் என்ன செய்வாரு? எழுப்பப்படுவார். அல்லாஹ்வுடைய சந்நிதியிலே அழைத்து வரப்படுவார் என்று என்ன பண்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறாங்க. அதாவது அவர் செய்த மோசடிக்கு ஏற்றாற்போல் ஒட்டகமாகவோ, மாடாகவோ, ஆடாகவோ தான் மோசடி செய்த ஏமாற்றி அந்த பொருளை சுமந்து கொண்டு வருவார் என்று என்ன பண்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறாங்க. அதனால நாளை மறுமை நாளிலே அவர் எழுப்பப்படுவதிலே இருந்தே அவருக்கு வேதனை ஸ்டார்ட் ஆயிருது. எல்லாருக்கும் விசாரணை முடிஞ்ச பிறகுதான் தண்டனை ஸ்டார்ட் ஆகணும். ஆனா பொருளாதார விஷயத்துல மோசடி செய்தவர் மாத்திரம் எழுப்பப்படுகிற பொழுதே அவர் மோசடி செய்த அந்த பொருட்கள் அவருடைய கழுத்தில் தொங்க விடப்பட்ட நிலையில் தான் என்ன செய்வாரு? அவர் வருவார் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லி காண்பிக்கிறாங்க. இன்னும் சொல்லி காண்பிக்கிறாங்க, நீங்க ஒரு ஜான் அளவு ஒருத்தர் பூமியில மோசடி செய்திருந்தால் 7 பூமி அவருடைய கழுத்து தொங்க விடப்படும் என்று அல்லாஹ்வின் சொல்லி காண்பிக்கிறாங்க. இன்னும் அவரோட ஒரு கொடி நட்டப்படும். இவன் ஏமாற்று பேருளி, இவன் மோசடிக்காரன் என்று அவரோட ஒரு கொடி நட்டப்படும் என்று என்ன பண்றாங்க? நபிகள் நாயகம் சொல்லி காண்பிக்கிறாங்க. உலகத்துல வேண்டும் என்றால் அவருடைய வாழ்க்கை ஷோவா இருக்கலாம், அதாவது சீக்கிரமா வளர்ந்ததாக இருக்கலாம், ஆடம்பரமான வாழ்க்கையை மேற்கொண்டவராக அவர் இருக்கலாம், அவர் அநியாயமாக முறைகேடாக சம்பாதித்த அந்த காசு பணம் அவருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை தரலாம். ஆனால் உலகத்தினுடைய வாழ்வு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவர் முறைகேடாக சம்பாதிச்சதே அவருக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக மாறிவிடும் என்று இந்த மார்க்கம் கடுமையாக எச்சரித்திருக்கிறது. ஆக இதை புரிந்து உணர்ந்து ஆண்களும் பெண்களும் அனைவரும் நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, நாம அணியக்கூடிய ஆடைகள், நாம அனுபவிக்கக்கூடிய பொருள், நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் எல்லாம் ஹலாலா இருக்குது அப்படின்றத பெருத்த கவனத்தோடு இருந்துக்கணும். ஏனென்றால் 2 நிமிஷம் தான். ஒரு மனிதர் நீண்ட தூரம் பயணிப்பார், அவருடைய தலையெல்லாம் புழுதியாகிவிடும், ஆடையெல்லாம் அழுக்காகிவிடும். அவர் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி யா ரப்பு என்று கையேந்துவார், அல்லாஹ்விட துஆ செய்வார். அல்லாஹ் அவரை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். அல்லாஹ் அவரை ஏறெடுத்து கூட போல பார்க்க மாட்டாங்க. ஏன் அல்லாஹ்வின் தூதர்களே? ஏன் தெரியுமா? மத்தாமு ஹராம், அவர் சாப்பிட்ட சாப்பாடு ஹராமாக இருக்க, மல்பசு ஹராம், அவர் அணிந்த ஆடை ஹராமாக இருக்க, அவருடைய துவாவை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான் என்று நபிகள் நாயகம் சொல்லி காண்பிக்கிறாங்க. இது போல நம்முடைய வாழ்வு ஏதாவது தர்மச்சங்கடமான ஒரு சூழ்நிலை நாம் மாட்டி அகப்பட்டு அல்லாஹ்விடம் நாம் கையேந்துகிற பொழுது அல்லாஹ் நம்மளை உதாசீனப்படுத்துற மாதிரி ஒரு சூழல் ஆகிவிடக்கூடாது. அதற்கு மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய கருணை பார்வையை நம்மளை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஹராம் இருக்கிறது. ஆக இதை கவனத்திலே கொண்டு வளரும் இளைஞர்கள், சரிங்களா, புதிதாக படிப்பை முடித்து வேலைக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள், அதே போன்று வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய ஆண்கள், அதே போன்று வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே இதுல கவனத்தோடு இருந்து
ஹலாலான விஷயத்தை மாத்திரம் அனுபவித்து ஹராமை விட்டு விலகி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தந்த அருள்வானாக என்று பிரார்த்தித்து நாளைய தினம் இருந்து இன்ஷா அல்லாஹ் வேறு என்ன நம்முடைய வாழ்வில் ஹராமான விஷயங்கள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தண்டனை பெற்று தரக்கூடிய காரியம் என்கின்ற அடிப்படையில அடுத்தடுத்த விஷயங்களை பார்ப்போம். அது வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருலி வ லக்கும் இன்னஹு தவ்வாபுர் ரஹீம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.